श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। बालजिज्ञासाல நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் அதனுடைய பாடங்கள் பார்த்தோம். சத்விஷயமும் தெரியணும், சம்ஸ்கிருத பாஷையும் நன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு பிரபந்தம் கேட்டா ஒரு ஸ்தோத்திரம் எடுத்துட்டு அதுல சம்ஸ்கிருதத்துல என்னென்ன விசேஷமான பதங்களுடைய அமைப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாமும் சேர்த்து பார்த்தோம். பிராச்சீன காலத்துல பாடங்கள்லாம் எப்படி சொல்லி தருவாளோ, சம்பிரதாய ரீதியில பாடங்கள்லாம் எப்படி சொல்லி தருவாளோ அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம். அதுல குழந்தைகள்லாம் நீங்களாம் நிறைய பேர் கலந்துண்டுங்கோ. இப்போ அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போறோம். எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போற மாதிரியாக பால ஜிஜ்ஞாசால முதல்ல சங்கேப ராமாயணம் அதை முடிச்சுட்டு ரெண்டாவது இப்போ யாதவாபியுதயம் பார்க்க போறோம். கிருஷ்ணனுடைய சரித்திரம், ராமனுடைய சரித்திரம் பார்த்தாச்சு, அடுத்தது கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்னு ஒரு அழகா அமைஞ்சிருக்கு. அதுல சங்கேப ராமாயணத்துல ராமாயணம் பூர்த்தியா நம்ம பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஸ்ரீராமச்சரிதம் மொத்தமும் சுருக்கமாக நாரதர் எப்படி உபதேசம் பண்ணாரோ அதை வச்சு பார்த்தோம். இப்ப அப்படி இல்லை. யாதவாபியுதயம் அப்படிங்கிற கிரந்தம் இது சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம். ஒரு மகா காவியம். இது ராமாயணமும் மகா காவியம் தான், இதுவும் ஒரு மகா காவியம். ராமாயணம் ரொம்ப பெரிய காவியம், 24,000 ஸ்லோகம் இருக்கிற காவியம். இந்த யாதவாபியுதயத்துல 24 சர்க்கம் இருக்கு, 2000க்கும் மேல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் ஸ்ரீ சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். இதிலிருந்து 4வது சர்க்கம் நம்ம எடுக்க போறோம். ஏன் 4வது சர்க்கம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண லீலை அதுல வருது. ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம்னா முதல்ல கிருஷ்ண லீலை தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கண்ணன் செய்த லீலைகளை பத்தி சுவாமி தேசிகன் சுருக்கமா சொல்லக்கூடிய இடம் இந்த 4வது சர்க்கம் என்பது. அதனால யாதவாபியுதயம் 4வது சர்க்கம் ஆரம்பம் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்தது. ஒவ்வொரு ஸ்லோகம் அதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் பார்க்கணும். கதைகள்லாம் நம்ம முன்னாடியே கூட கேள்விப்பட்டிருப்போம், ராமாயணம் மாதிரி தான். அதை தேசிகன் எப்படி சொல்றார் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுல ஏதாவது விசேஷம் அர்த்தம் இருந்தா பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக சம்ஸ்கிருதத்துல அந்த பதங்கள் ஒண்ணுக்கும் நாம அதனுடைய விற்பத்தி, அதனுடைய அர்த்தம், அது எப்படி வந்தது அதையெல்லாம் பார்க்க போறோம். அது என்ன விபக்தி முதலானது அதெல்லாமும் பார்த்து இதன் மூலமாக சம்ஸ்கிருத ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கணும். நீங்கெல்லாம் கொஞ்சம் சப்தம் தாத்து எல்லாம் கொஞ்சம் பரிச்சயம் பண்ணி வச்சிருப்பேன் குழந்தைகள்லாம். இப்போ நாம ஸ்லோகம் சொல்லச்சே கூட அந்த சப்தங்கள் தாத்துக்கள்லாம் சொல்லச்ச அதை நீங்க மறுபடியும் திருப்பி நல்லா பரிச்சயம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சம்ஸ்கிருதத்துல சப்தங்களும் தாத்துகளும் பரிச்சயம் வருதோ அவ்வளவு பாஷை நன்னா வரும். அதனால அதையும் சேர்த்து அர்த்தமும் சேர்த்து இப்போ யாதவாபியுதயம் பாடம் ஆரம்பம். சனி ஞாயிறுல பாடம் இருக்கும். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வேற விசேஷமானது. சித்திரை திருவோணம் சுவாமி தேசிகனுடைய நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம், கண்ணனுடைய நட்சத்திரம் கூட. ஏன்னா கண்ணன் கூட அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படிலாம் சொல்லச்ச திருவோணம்ங்கிற அர்த்தம் கூட வருது. அதனால பெருமாளுக்கே உரிய நட்சத்திரம் இது. அதுக்கப்புறம் அஷ்டமி திதியா இருக்கு. அஷ்டமி திதியில ஆரம்பிக்கலாமான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அஷ்டமி திதியுமே கண்ணனுடைய திதி தானே. கிருஷ்ணாஷ்டமிங்கிறது கண்ணனுடைய திதி.
அதனால ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்துக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் இந்த கிருஷ்ணாஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாளை போற ஒரு நல்ல நாள் இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு பால ஜிஜ்ஞாசா ஆரம்பம். எல்லாரும் பெருமாளை சேவிப்போம், ஸ்ரீ தேசிகனை சேவிப்போம், ஆச்சாரியர்களை சேவிப்போம், பெரியோர்களை சேவிப்போம். இப்போ யாதவாபியுதயம் பாடம் படிக்க ஆரம்பிக்கலாம். யாதவாபியுதயம் 4வது சர்க்கத்தினுடைய ஒரு பிடிஎஃப்ஓ ஏதாவது கிடைச்சா குழந்தைகளுக்கு போடணும். நான் அதுக்கு சொல்றேன், அதை போடுவா. இதுல 4வது சர்க்கத்தினுடைய பிடிஎஃப் அதை எல்லாரும் காப்பி எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு லகுவா தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பிரபா சேனேஷ் அவங்க வந்திருக்காரு இல்லையா, நீங்க ஏதாவது சொல்லணுமானா ஒரு உபக்கிரம பாஷணமா சொல்லுங்க. பால ஜிக்னாசா அப்படிங்கிறது பெரிய குடுப்பனை. நமக்கு குழந்தைகள் சின்ன சின்னதா விஷயங்கள் கத்துண்டு அதுக்கப்புறம் பாஷா ஞானத்தோட சம்பிரதாயத்தையும் கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இது ரொம்ப 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 பெரிய கிஃப்ட். இந்த சங்கேப ராமாயணம் அப்படிங்கறத குழந்தைகள் எவ்வளவு அழகா கிரகிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்தோமானா அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. அடுத்தபடியா இந்த யாதவாபியுதயம் அப்படிங்கிறது ராமனுக்கு அப்புறம் கண்ணன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சுலபமான விஷயத்திலிருந்து சமத்காரமான விஷயத்துக்கு போறது அப்படிங்கிற ரீதியில வருது. சரித்திரங்களும் அப்படிதான் இருக்கு, காவியங்களும் பார்த்தோம்னா அப்படிதான் அமைஞ்சிருக்கு. சங்கேப ராமாயணம் ரொம்பவே சுலபமா இருந்தது. யாதவாபியுதயம் அடுத்தது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதுவும் ஈஸி தான், ஆனா அடுத்த லெவல்ல இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா, இன்னும் கொஞ்சம் நம்மள வளர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையும். சுவாமிகள்லாம் பரம கிருப்பையா இதை சாதிக்கிறார். நம்மளுக்கு அந்த வேல்யூ நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். சுவாமிகள்லாம் எவ்வளோ பிஸியா இருக்கா அப்படின்னு நம்ம அவளுடைய ருட்டீனை பார்த்தோம்னா கேட்டாலே நம்மளுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் இதெல்லாம் மேனேஜபிளோ அப்படின்னு தோணும். அதுல அவ டைம் எடுத்து இங்க சொல்லித்தரா அப்படிங்கறத ரொம்ப நம்ம வேல்யூ பண்ண வேண்டியது. குழந்தைகள்லாம் அதை ஒரு நாளும் அட்டென்ட் பண்றத ஒரு குறியா வச்சுக்கணும். லீவ் போடாம அட்டென்ட் பண்ணணும். மேலும் மேலும் எல்லாரும் அதுல பயன் பெறணும். இந்த இதோட ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதை கேட்கறவாள்லாம் முடிஞ்சவாள்லாம் இதை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால அதை பயன்படுத்தினா நமக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கும். எல்லாரும் இதுல கலந்துண்டு வர பாக்கியத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். இப்பொழுது யாதவாபியுதயம் ஆரம்பம். அதுல முதல் ஸ்லோகம், அதாவது யாதவாபியுதயம் 4வது சர்க்கம் நம்ம இப்போ சிலபஸ்ல பாடத்துல வச்சிருக்கோம். இருந்தா கூட யாதவாபியுதயம் காவியத்திலேயே முதல் ஸ்லோகம் பார்க்க போறோம். யாதவாபியுதயங்கிறது சுவாமி தேசிகன் அருளி செய்ததுக்கே ஒரு அழகான சரித்திரம் ஒண்ணு உண்டு. ஒரு மகாகவி ஒருத்தர் இருந்தார். அவர் ராகவாபியுதயம் அப்படின்னு ஒரு காவியம் பண்ணியிருந்தார். ராகவாபியுதயம்னா, ராகவன்னா பெருமாள் ஸ்ரீராமன், அபியுதயம்னா மங்களமான சரித்திரம்னு அர்த்தம். பெருமாள் ஸ்ரீராமனை பத்தி அபியுதயம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல மங்களமான சரித்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ராகவனை பத்தி ஒரு மங்களமான சரித்திரம் அது வச்சு ஒரு காவியம் பண்ணி ராகவாபியுதயம் அப்படின்னு அவர் பெயர் வச்சிருந்தார். அந்த காவியத்தை தேசிகன் கிட்ட கொடுத்தார். நீங்க இதை பாருங்கோ அப்படின்னார். எதுக்கு இவர் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னார். ஏன்னு கேட்டா அவர் மகாகவி. ஒரு மகாகவி தான் மகாகாவியம் பண்ண முடியும். சாதாரண கவியில சாதாரண காவியம் தான் பண்ண முடியும். மகாகாவியம்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஸ்லோகங்கள் இருக்கும், எத்தனையோ வர்ணனங்கள் இருக்கும், பல விருத்தங்கள் இருக்கும். எதையுமே வர்ணிக்க தெரியணும். ஒரு பர்வதம்னா அதை வர்ணிக்கணும், சமுத்திரம்னா அதை வர்ணிக்கணும், ஒரு நகரம்னா அது 15-20 ஸ்லோகம் வர்ணிக்கணும், சந்திரோதயம்னா வர்ணனம் பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை நிறைய கற்பனை எல்லாம் பண்ணி கவிகளுடைய கற்பனை திறன் மூலமாக அதையெல்லாம் நன்னா வர்ணனை செய்ய வரணும். அப்படி இருந்தாதான் அவன் மகாகவி.
இல்லாட்டா மகாகவி கிடையாது. அப்ப அவருக்கு என்ன எண்ணம் கேட்டா, ராகவாபிதயம்ங்கிற மகா காவியம் நான் பண்ணியிருக்கேன், அதனால நான் மகாகவி. நீர் என்ன பண்றீர்? வெறும் ஸ்தோத்திர காவியம் தானே பண்றீர், குட்டி குட்டி குட்டியா ஸ்லோகம் பண்றீர் நிறையா. ஹயகிரீவ ஸ்தோத்திரம், ஞாச தசகம், அஷ்டபுஜாஷ்டகம் அப்படின்னு குட்டி குட்டியா ஸ்லோகங்கள்லாம் பண்ணிட்டு கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொல்றா. உண்மை ஒரு மகாகவி ஆகலையே இன்னும். மகாகாவியம் பண்ணாதானே மகாகவி ஆக முடியும். மகாகாவியம் இருக்கிற காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு மகாகாவியம் பண்ணனா அதுக்கு வருஷ கணக்காகும். வருஷ கணக்குல உட்காந்து மகாகாவியங்கள்லாம் பண்ணி அதுல வர்ணனா சாமர்த்தியங்கள்லாம் வெளிப்படுத்தி இப்படி இருக்கணும்னா அது தன்னாலதான் முடியும். அதனால அவர் என்ன பண்ணார், அந்த ராகவாபிதயம்ங்கிறத பண்ணி தேசியன் கிட்டேயே கொடுத்து நீங்க இதை ஒரு தரம் படிச்சு பாருங்களேன் அப்படின்னார். சுவாமி தேசியன் சரின்னு வாங்கி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் பெருமாள் நியமனத்தினால் அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட அந்த ராகவாபிதயத்தை திருப்பி கொடுத்தார். கூடவே யாதவாபிதயம் அப்படிங்கறத அப்புறம் கொடுத்தார். இவர் பண்ண மகாகாவியம் அது. யாதவன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பெயர், ராகவன் ராமனுக்கு பெயர். ஏன்னா ரகு குலத்துல வந்தபடினால ராகவன் பெயர். யாதவன் கிருஷ்ணனுக்கு பெயர், ஏன்னா எது குலத்துல வந்தபடினால யாதவன் அப்படின்னு பெயர். இந்த பதங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு பரிச்சயமாகும். ரகு குலத்துல வந்தா ராகவன், எது குலத்துல வந்தா யாதவன், மனு குலத்துல வந்தா மாணவன், இப்படி எல்லாம் வரும் இல்லையா. மனுன்னு ஒரு ராஜா இருந்தா அவருக்கு பின்னாடி வந்தவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் அப்படின்னு பெயர். நாமெல்லாம் தான் மாணவர்கள். ஏன்னா மனு தான் நமக்கு முதல்ல வந்த மனுஷர், அவர் தான். அந்த மனுலேருந்து வந்தபடியால் தான் நமக்கெல்லாம் மனுஜர் அப்படின்னு பெயர். மனுஷர், மனுஜர், மனிதர் எல்லாம் சொல்ற மொழியோ, மேன் அப்படின்னு சொல்ற மொழியோ, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனு தான். அப்போ அந்த மாதிரி பார்த்தா கிருஷ்ணன் எது குலத்துல, எதுன்னு ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தார், ரொம்ப பிரசித்தமான ராஜாவா இருந்தார். அவருடைய வம்சம் அது, சந்திரனுடைய வம்சம் அது. பெருமாள் ராமன் வந்தது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம். அதனால எது குலத்துல வந்தபடினால யாதவன் பெயர். யாதவாபியுதயம் அப்படின்னு ஒரு மகாகாவியம். அதை தேசிகன் அதை கெடுகடுன்னு வேகமா பண்ணி அதை கொடுத்துட்டார், இவர் கையிலேயே கொடுத்துட்டார். இதை பார்த்தப்பறம்தான் அவருக்கு உண்மை உரைச்சது. ஏன்னா காவியம் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த யாதவாபியுதயம். நாமளும் தான் ராகவாபியுதயம் பண்ணியிருக்கோமே, நம்மளால ஓரளவு தான் பண்ண முடிகிறது நன்னா, மகாகவின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு தெய்வீக கவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது. அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் மனுஷனோட போட்டி போடலாம், ஆனா மனுஷன் தெய்வத்தோட போட்டி போட முடியாது. அது மாதிரி இவர்கள்லாம் மனுஷரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கலாம், ஆனா தேசிகனோட போட்டி போட முடியாது. அதை புரிஞ்சுக்கலாவா? புரிஞ்சுக்காம அவ சொன்னா, யாதவாபியுதயத்தை பார்த்த உடனே பிரமிச்சு போய் அவன் கீழே விழுந்து தேசிகனை விழுந்து சேவிச்சான். ஏதோ நாங்களாம் இப்படி 1-2 ஸ்லோகங்கள்லாம் பண்ணுவோம், பதங்களை எல்லாம் மாத்தி கீத்தி போட்டெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இத்தனை அற்புதமாக ஒரு ஸ்லோகம், ஒரு காவியம், இது உம்மை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. நீர் ஒரு பெரிய அவதார புருஷர், நீர் மனுஷரே கிடையாது, தெய்வாம்சம் கொண்டவர், தெய்வ அவதார புருஷர் அப்படின்னு கீழே விழுந்து சேவிச்சுட்டு போனார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. டிண்டிம கவி அப்படின்னு அந்த கவிக்கு பெயர். அவர் பண்ண ஸ்லோகம் தான் வேதே சஞ்சாத கேதேன்னு ஒரு ஸ்லோகம், தேசிகளை பத்தி ஒரு ஸ்லோகம். அதுல விஷ்ணு கண்டா அவதாரகான்னு முடியும். இவர் அவதாரமானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். அவர் மனுஷரே இல்லை, நம்மள மாதிரி மனுஷர் கிடையாது. அவ்வளோ நல்ல காவியம் இது, அவ்வளோ ரசமா இருக்கும். அனாயாசமா சுவாமி தேசிகன் இதை பண்ணிட்டார், கஷ்டப்படாமல் இந்த யாதவாபியுதயம் காவியத்தை பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால கிருஷ்ணனுடைய சரித்திரம் பத்தி இந்த காவியம் சுவாமி தேசிகன் எழுதுறதுக்கும் ஒரு காரணம் ஒண்ணு இருந்தது. நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் மகாகாவியத்தை பெரிய அளவுல எழுதல. இதுக்கு முன்னாடி ஸ்ரீபாஷ்யக்காரரோ ஆளவந்தாரோ நாதமுனிகளோ எல்லாம் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா, ஆனால் மகாகாவியங்கள்லாம் பண்ணதில்லை. சுவாமி தேசிகன் தான் மகாகாவியம் பண்ணியிருக்கார், நாடக காவியம் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். எல்லாம் பெருமாளே இவரை வரவழைக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வியாஜம் வச்சு வரவழைக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் ரச்சனம் பண்ண காவியம் இந்த யாதவாபியுதயம்ங்கிறது.
இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருந்தா கூட நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பண்ண வியாக்கியானம் ரொம்ப பிரசித்தம். அப்பைய தீட்சிதர்ங்கிறவர் கிட்டத்தட்ட சைவர் மாதிரி அவர் இருந்தா கூட அவருக்கு இதை வியாக்கியானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ராஜா சொன்னார், ராஜாவுக்கு ராஜசபையில இருந்தார் அவர். இப்ப ராஜா இதுக்கு வியாக்கியானம் பண்ணுன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு பண்ணார் அவர். ஆனா ராஜா சொன்னேன்னு பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எவ்வளோ உத்கிருஷ்டம், எவ்வளோ உயர்ந்த கிரந்தம் இது அப்படின்னு அவரே நிறைய இடத்துல கொண்டாடுற. ஆக இது யாதவாபியுதயத்தினுடைய சரித்திரம். இதுல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். ஆரம்பத்துல பண்ற ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் பெயர். இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். கோபால விம்சத்தியில முதல் ஸ்லோகம் இதுதான். சுவாமி தேசியன் பண்ணதுதான் அதுவும். அதுதான் இங்கேயும் முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமா இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் அந்த அப்பைய தீட்சிதர்ங்கிறவர் 3 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னா பாருங்க. எவ்வளவு சின்ன ஸ்லோகம், ரொம்ப குட்டியா ஒரு ஸ்லோகம், 3 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்புறம் சொல்ற, நான் நிறைய சொல்லல, சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு இருக்கார். அவ்வளோ அர்த்தம் இருக்கு இந்த சின்ன ஸ்லோகத்துக்கு. அத்தனை அர்த்த விசேஷங்கள்லாம் இருக்கு. நம்ம அது மொத்தத்தையும் இப்ப பார்க்க போறது இல்லை. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மாத்திரம்தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டா கூட இன்னொரு வாட்டி சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இந்த ஸ்லோகத்துல பதச்சேதம். வந்தே இது ஒரு பதம், பிருந்தாவனச்சரம் இரண்டாவது, வல்லவி ஜனவல்லபம் மூணாவது, ஜெயந்தி சம்பவம் நாலாவது, தாம அஞ்சாவது, வைஜயந்தி விபூஷணம் ஆறாவது. ஆக 6 பதங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஓரளவு நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பங்க. யாராவது சொல்ல முடியுமானா சொல்லுங்க. இந்த பாடங்கள்லாம் இன்ட்ரடக்ஷன்ல தான் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னவோ அது சொல்லுங்க. யாராவது பிருந்தாவனச்சரம் அப்படின்னு அர்த்தம் தெரியலையே எல்லாருக்கும்? பிருந்தாவனச்சரன் யாரு? சரி. ஜெயந்தி சம்பவம் அது யாரு? ஜெயந்தியில சம்பவம்னா அவதாரம் பண்ணவன் அர்த்தம். அதுவும் கிருஷ்ணர் தான் இல்லையா? சரி, இப்ப நானே அர்த்தம் சொல்றேன். கிருஷ்ணனை வந்தேன்னு வருது. வந்தேன்னா சேவிக்கிறேன் அர்த்தம். வந்தனம் செய்கிறேன், சேவிக்கிறேன். கிருஷ்ணனை சேவிக்கிறேன்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் சொல்றச்ச, ஒண்ணு பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்தில், சரம்னா நடக்கிறவன் அர்த்தம். பிருந்தாவனம் காட்டுல மாடு மேய்த்து கொண்டு அங்கங்க போயிட்டு இருந்தார் இல்லையோ, பிருந்தாவனத்திலே திரிந்து கொண்டிருந்தவர், பிருந்தாவனத்திலே நடந்து கொண்டிருந்தவன். பிருந்தாவனம்னு ஒரு இடம் அந்த யமுனா நதி கரையில, கண்ணன் மாடு மேய்ச்சதெல்லாம் அங்கதான். அதனால பிருந்தாவனத்திலே சரம், சரத்தினா நடக்கிறான்னு அர்த்தம், வாக்கிங் மாதிரி அர்த்தம் அதுக்கு. இப்ப பிருந்தாவனத்திலே நடந்து கொண்டிருந்தவன். அப்புறம் வல்லவி ஜன வல்லபம். வல்லவி அப்படின்னா ஆயர் குல பெண்களுக்கு வல்லவின்னு பெயர். வல்லவம் அப்படின்னா அந்த ஆயர் குலம் இருக்கும் இல்லையோ, அந்த குலத்துல வந்த பெண்களுக்கு வல்லவி அப்படின்னு பெயர். வல்லவி ஜனம் அப்படின்னா அந்த பெண்களாகிற ஜனங்கள், மக்கள், அவர்களுக்கு வல்லபன் அப்படின்னா பிரியமானவன் அர்த்தம். அதாவது திருவாய்ப்பாடியில கிருஷ்ணன் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவள்லாம் கண்ணன் கிட்ட ரொம்ப பிரீத்தியோட இருந்தார்கள். கண்ணனுக்கும் அப்போ அவளோட விளையாடின்னு இருந்தா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவளுக்கு கண்ணன் கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதிகமா இருந்துதான். அதனால வல்லவி ஜன வல்லபம்
இடைப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவா, ஆயர் குல பெண்கள், அவர்களுக்கு வல்லபன் பிரியமானவனாக இருந்தவன். இது இரண்டாவது. மூணாவது ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியிலே சம்பவித்தவன். ஜெயந்தி நமக்கே தெரியும், ஸ்ரீ ஜெயந்தி நாள் இருக்கொள்ளியோ, அந்த தினத்துக்கு ஜெயந்தின்னு பெயர். ஆவணி மாசம் அஷ்டமி திதி, கிருஷ்ணாஷ்டமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், அதுல சாயங்காலம் சந்திரோதயங்கள்லாம் அறுதொல்லியோ, அந்த எல்லாம் சேரும்போது அதுக்கு அந்த தினம் விசேஷமானதாம். அதுக்கு ஜெயந்தின்னு ஜோதிஷ சாஸ்திரத்திலே பேர் வச்சிருக்கா. ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ரீதியில அதுக்கு ஜெயந்தின்னு பெயர். அந்த ஒரு நல்ல நாளை பார்த்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி இன்னைக்கு அவதாரம் பண்ணவன். சம்பவம்னா தோன்றினவன் அர்த்தம். ஜெயந்தியில் தோன்றினவன், ஜெயந்தி தினத்தன்று தோன்றினவன் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி சொல்லச்ச டேட் ஆஃப் பர்த் கூட கொடுத்து விட்டார் இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் தாம அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாமனா பிரகாசம்னு அர்த்தம். ஒரு ஜோதிஷ், அதாவது பரமாத்மா, பரம்பிரம்ம, பரம்பொருள், எம்பெருமான் நாராயணன் இருக்கான் இல்லையோ, அவனை வேதத்துல சொல்லச்ச தாமன்னு சொல்றவர்கள். அத்தனை ஜோதிர்மயமா இருப்பானாம், பல 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 பலன் இருப்பாராம் பெருமாள். எல்லா ஜோதிஷுக்கும் ஜோதிஷாக இருப்பானாம். சூரியன் சந்திரன்னா இருக்கா இல்லையோ, சூரியன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஜோதிஷ். சந்திரனா என்ன கேட்டா அது ஒரு ஜோதிஷ். நட்சத்திரம்னா என்னன்னா ஸ்டார் இருக்கும் இல்லையோ, என்னன்னா அது ஒரு ஜோதிஷ். அந்த மாதிரி பெருமான்கிறவும் ஒரு ஜோதிஷுங்கிறது வேதம். அது இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படிங்கிறது இல்லையோ, இவாளுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கிற ஜோதிஷா அது. அதாவது இவாளுக்கெல்லாம் மூல காரணமா ஒரு ஜோதிஷ் ஒண்ணு இருக்கு, அதுதான் பெருமாள். அவரும் ஒரு ஜோதிஷ் மாதிரி தான் இருக்கார், ஒரு ஸ்டார் மாதிரி தான் இருக்கார் அவரும். அப்போ தாம பிரகாசிப்பவன், ஜோதிர்மயமானவன். வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தியை ஆபரணமாக கொண்டவன். வைஜெயந்தி அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய கழுத்துல இருக்கிற ஒரு மாலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு வைஜெயந்தியின் பெயர். வனமாலா அப்படின்னு சொல்லுவாத, அது காட்டு புஷ்பங்கள்னாலே பண்ண ஒரு மாலை. அது கிருஷ்ணனுக்கு மாத்திரம் ரொம்ப விசேஷமானது, பெருமாளுக்கு. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது அது. அந்த வைஜெயந்தி விபூஷணம், அந்த வைஜெயந்தி மாலையோட தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதே. குழந்தை பிறக்கச்சியே அஷ்டமியில ரோஹிணியில கிருஷ்ணன் சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தான் இல்லையா. இப்ப பிறக்கும் போதே அந்த வைஜெயந்தியோட தான் பிறக்கிறான், அந்த மலமாலையோட கூடவே பிறக்கிறான். அதனால பகவானுடைய அவதாரமாவே பிறக்கிறான்னு தெரியும்படியா பிறக்கிறான். அதனால வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி என்கிற விபூஷணத்தை உடையவன். அப்படிப்பட்ட தாம, அந்த ஒரு பிரகாசத்தை, அந்த ஒரு ஒளியை சேவிக்கிறேன். இப்ப அண்மையின் சொல்றேன், அண்மையத்தோட அர்த்தம் சொல்றேன். பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்தில் நடந்து கொண்டிருப்பவனும், நடந்து கொண்டிருப்பவன். வல்லவீஜன வல்லபம், ஆயர் பெண்களுக்கு பிரியமானவன். ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி தினத்திலே அவதாரம் செய்தவன். வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி என்கிற ஆபரணத்தை உடையவன். அப்படிப்பட்ட தாம, அந்த பிரகாசத்தை, இந்த பரபிரம்மத்தை தான் தாமன்னு வேதம் சொல்றது. அந்த பரபிரம்மமான அந்த பிரகாசத்தை சேவிக்கிறேன், வணங்குகிறேன். ஸ்லோகத்துல வந்தேன்னு முதல்ல இருக்கு, ஆனா கூட அது கிரியாபதம், அதை கடைசியில நாம் வச்சுக்கணும். அதை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு முடிச்சுக்கணும். இப்போ அத முதல்ல ஏன் சொன்னா, ஆரம்பிக்கும் போதே சேவிக்கிறேன்னு ஆரம்பிக்கலாம். பிரபத்தே அப்படின்னு சொல்ற மாதிரி சேவிக்கிறேன்னு நல்லா அழகா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல சொல்லியிருக்கார். ஆனால் அன்வயம் சொல்லச்சு அது கடைசியில போயிடும். வந்தேனா சேவிக்கிறேன். எதை சேவிக்கிறேன்னா தாம, அந்த பிரகாசத்தை சேவிக்கிறேன். அந்த பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம் அப்படிங்கிறதுக்கு தான் 4 விசேஷம் இருக்கு. பிருந்தாவனச்சரம், வல்லவீஜன வல்லபம், ஜெயந்தி சம்பவம், வைஜெயந்தி விபூஷணம், இப்படி 4 விதமா இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஜோதிஷ். நாராயண பரோ ஜோதிகின்னு வரும் இல்லையா வேதத்துல, அந்த உயர்ந்த ஜோதிஷ், அந்த ஜோதிஷை வணங்குகிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகம் சொல்றேன்.
இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. வந்தே விருந்தாவனதரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க. திண்டின கவி அவர் தான் ராகவாபிதயம் அருளிச்சுகிறாரு. திண்டின கவி அப்படின்றவர் தான் ராகவாபிதயம் அருளிச்சுகிறாரு. அப்படி ஆமா அப்படின்னு சொல்லுவா. அடி பிருந்தாவன சரம்னாக்க பிருந்தாவனத்தில் இருப்பவன், நடந்து போகிறவன் அர்த்தமாடி. நடந்து போறவன் அர்த்தம். சரணா சரதி அப்படின்னா நடக்கிறான்னு அர்த்தம். அதாவது பிருந்தாவன சஞ்சாரின்னு பேரோட கிருஷ்ணனுக்கு பிருந்தாவன சஞ்சாரின்னு பேர் உண்டு. பிருந்தாவனம் காட்டுல மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நடந்து கார்த்தால மாடு மேய்க்க போனா சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் மன சஞ்சாரம் தான் கார் இல்லையா? அதனால வேற யாருக்காவது சந்தேகம் இருக்காப்பா? பிருந்தா அப்படின்னா துளசி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி வச்சுருக்காங்க? பிருந்தானா துளசின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிருந்தா அப்படிங்கிறது ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு வகை முள்ளுக்கு பிருந்தான்னு பேர் உண்டு. அது முள்ளு காடு இருந்தபடினால குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்கும். அது முள்ளு நிறைய இருந்தபடினால பிருந்தாவனம்னு பேர் இருந்துதான். ஆனால் கிருஷ்ணன் நடந்தே அந்த பிருந்தாவனம் விசேஷமாயிடுது அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணனுடைய பாதம் பட்டு அந்த முள்ளெல்லாம் பூவா மாறி மாறி அந்த இடமே ரொம்ப ரம்யமாயிடுது அப்படின்னு பாகவதத்துல வரும். அதே மாதிரி பிருந்தாவன சரம் அப்படின்றது வர்த்தமான காலத்துல இருக்காரு. வர்த்தமான காலம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படின்னு கேட்டான்னா அந்த காலத்துல வர்த்தமான காலம், அவன் சரிச்சுன்னு இருக்கும்போது அப்போ வர்த்தமான காலம்னு அர்த்தம். வர்த்தமான காலத்துல வராது அது. இதெல்லாம் இது நாமபதம் தானே இதெல்லாம். அதனால இதுல கிரியாபதம் வந்தே அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஆகாங்ஷா சொல்லலாம். யாராவது சொல்லுங்க. இதுல கிரியாபதம் வந்தே அப்படிங்கிறது கிரியாபதம். வந்தேன்னு சொல்லும்போது கிம் வந்தே, எதை சேவிக்கிறேன்னு சொல்றார்? தாம வந்தே. சரி, கீதிருஷம் தாம, எப்படிப்பட்ட தாம? பிருந்தாவனச்சரம் தாம. புனகா கீதிருஷம், மறுபடியும் எப்படிப்பட்டது? வல்லவி ஜனவல்லபம். புனகா கீதிருஷம் ஜெயந்தி சம்பவம். புனகா கீதிருஷம் வைஜயந்தி விபூஷணம். சரி, இப்ப இது எல்லாமே த்விதீய விபக்தி. அப்படிப்பட்ட தாமங்கிறது த்விதீய விபக்தி. அந்த தேஜஸைன்னு அர்த்தம். தேஜஸை அப்பதானே சேவிக்கிறேன்னு வரும். வெறும் தேஜஸ் பிருந்தாவனத்தில்னா பிருந்தாவனத்தில் சரிப்பவன் மாத்திரம் அர்த்தம் கிடையாது. பிருந்தாவனத்தில் சரிப்பவனைன்னு அர்த்தம் வரும். ஆக அப்படிப்பட்ட தேஜஸை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வரணும். அதனால தாமங்கிறது கூட தித்தியா விபக்தி. அந்த தேஜஸை சேவிக்கிறேன். இப்ப தாம தித்தியா விபக்தி ஆனா அதுக்கு விசேஷமா எல்லாமே தித்தியா விபக்தி ஆயிடும். மொத்தமே எல்லாம் தித்தியா விபக்தி. இப்போ பிருந்தாவனச்சரம், ஜெயந்தி சம்பவம், வைஜெயந்தி விபூஷணம், இது எல்லாமே தித்தியா விபக்தி அப்படின்னு ஆச்சு. சரியாச்சா? அப்புறம் தாம அப்படிங்கிறதுக்கு சப்தம் பார்க்கச்சா தாம தாமனி தாமானி, தாம தாமனி தாமானி அப்படின்னு நபுன்சகலிங்க சப்தம். அது ஒரு தேஜஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு சப்தம். அது தாமன். அதுல தாம தாமனி தாமானி அப்படின்னு வருது. அப்போ தேஜஸ் அப்படி அந்த லிங்கத்துல சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, சம்ஸ்கிருதத்துல லிங்கம்ங்கிறது அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த சப்தத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நம்ம தித்தியா விபக்தி சொல்லிக்கணும். நபுன்சலிங்கம் கூட சொல்லலாம். பிருந்தாவனச்சரம், வல்லவி ஜனவல்லபம்,
ஜெயந்தி சம்பவம், வைஜெயந்தி விபூஷணம் எல்லாமே அப்படி சொல்லிக்கலாம். ஒரு பகவானை புருஷன் அப்படின்னு சொன்னா புல்லிங்கத்துல இருக்கும். ஒரு தேஜஸ் அது அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி தேஜஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது நபும்சலிங்கத்துல சொல்றோம் அப்படின்னு வரும். சரி, இப்போ வந்தே அப்படிங்கிறது கிரியாபதம். அது வந்து தாத்து, வந்ததே வந்தேதே வந்தந்தே வந்தசே வந்தேதே வந்தத்வே வந்தே. முக்கியமான விஷயம் சொல்றேனே, வந்தே அப்படின்னு இருக்கோ இல்லையோ, வந்தேன்னா சேவிக்கிறேன்னு அர்த்தம். கஹா வந்தே, யார் சேவிக்கிறேன்னு சொல்றா இங்க அப்படின்னா அகம்னு ஒரு பதம் வச்சுக்கணும். இங்க நான் சேவிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு அகம்னு வச்சுட்டு அகம் வந்தே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கணும். சுவாமி தேசிகன் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லோகத்தை நாம சொல்லும் போது நான் சேவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்ற மாதிரி அர்த்தமா. அதனால இது வந்தே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அகம்னு ஒண்ணு வச்சுக்கணும். இப்ப இதுக்கு தாத்து சொல்லச்ச இது ஆத்மநேபத தாத்து. தாத்துனா கிரியாபதம். சம்ஸ்கிருதத்துல கிரியாபதத்துக்கு தாத்துன்னு பெயர். வர்பு இருக்கு இல்லையா, கிரியாபதம், அதுக்கு வியாக்கரணத்துல தாத்துன்னு பெயர். அப்ப அது அதுல ரெண்டு விதம் இருக்கு. பரஸ்மை பதம் அப்படின்னும் ஆத்மனே பதம் அப்படின்னும் ரெண்டு இருக்கு, ரெண்டு விதம். பரஸ்மை பதங்கிறது ரொம்ப பிரசித்தம். நிறைய தாத்து அதுலதான் இருக்கு. சில தாத்து ஆத்மனே பதத்துல இருக்கு. நம்ம முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா, பட்டதி, கச்சதி, திஷ்டதி, காததி, தாவதி, பஷ்யதி, ஸ்ருணோதி, இதெல்லாம் பரஸ்மை பதம். அதுல தீன்னு முடியும், தீ அந்த மாதிரி தீன்னு முடியும். ஆத்மநேய பதத்துல சில தாத்து இருக்கு. வந்ததே சேவிக்கிறான்னு அர்த்தம். வர்த்ததே அப்படின்னா இருக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி சில தாத்து இருக்கு. இதுல இது ஆத்மநேய பதத்தை சேர்ந்தது. இது அதுக்கு அடையாளம் முடிவுல கடைசியில ஏன்னு முடியும். வந்ததே வந்தே தே வந்தந்தே வந்தசே வந்தே தே வந்தத்வே வந்தே வந்தாவகே வந்தாமகே அப்படின்னு இருக்கும் வர்த்தமான காலத்துல. இதுல வந்தேன்னு மூணாவது ஒரு வருங்க, அகம் வந்தே, நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப சுத்திக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லாட்டா தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல இந்த மாதிரி தாத்துல கிரியாபதத்துல ரெண்டு விதம் உண்டு அப்படின்னு. தமிழ்லயும் உண்டு. தமிழ்ல நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம். உதாரணமாக செய்கிறான், செய்து கொள்கிறான் அப்படிங்கிறோம் இல்லையோ. செய்கிறான்னா அவன் செய்கிறான்னு அர்த்தம், செய்து கொள்கிறான்னா அவன் தனக்கு தானே செஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அப்ப தலையை செய்யறான், தலையை செஞ்சுக்கிறான்னு செஞ்சுக்கிறான்னா அவனே செஞ்சு அவனே சாப்பிட போறான்னு அர்த்தம். அப்போ சேவிக்கிறான், சேவிச்சுக்கிறான் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ. சேவித்து கொள்கிறான், அந்த கொள்கிறான்னு சொல்லுவோம், அதுதான் ஆத்மநேய பதம். அதுதான் சம்ஸ்கிருதத்துல சில தாத்துக்கு மாத்திரம்தான் அது வரும். சில தாத்து உபய பதம் ரெண்டும் வரும். பரஸ்மை பதமும் வரும், ஆத்மநேய பதமும் வரும். அப்படி மூணு விதமா இருக்கு, ரெண்டு விதம் மாத்திரம் இல்ல. பரஸ்மைபதி தாத்து சிலது, ஆத்மநேபதி தாத்து சிலது, உபயபதி தாத்து சிலது. பச்சத்தினா உபயபதி. பச்சத்தினா தலையை செய்யறான்னு அர்த்தம். பச்சத்தைனா தலையை செய்து கொள்கிறான்னு அர்த்தம். தனக்கு தானே பண்ணிக்கிறான், தானே பண்ணி தானே சாப்பிட போறான்னு அர்த்தம். சரி, முன்னாடியே வந்திருக்கும். இந்த ஆத்மநேபத தாத்துக்கள் சிலதெல்லாம் இருக்கு. அதுல இந்த வர்த்தமான காலத்துல என்ன வித்தியாசம்ங்கிறத அது ரூபத்தை அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நம்ம அப்பப்போ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வந்தே அப்படின்னா நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். பிருந்தாவனம் பிருந்தாவனே சரதி இது பிருந்தாவன சரஹ. பிருந்தாவனத்தில் சரிப்பவன் சமாசம் பண்ணிச்ச பிருந்தாவனே சரதி அப்படின்னு வச்சால பிருந்தாவன சரஹன்னு வரும். நம்ம வல்லவி ஜன வல்லபம் அப்படின்னா வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனா இருக்கான். அப்போ வல்லவி ஜனானாம் வல்லபாக. முதல்ல சொன்ன வல்லவி அப்படின்னா அந்த இடைச்சேரியில இருக்கிற பெண்களுக்கு வல்லவின்னு பெயர். இடைச்சேரியில இருக்கிற ஆண்களுக்கு வல்லவகா அப்படின்னு பெயர். கிரீடா வல்லவன் வரும் தசாவதார ஸ்தோத்திரத்துல. கிருஷ்ணனே வல்லவன் சொல்றான். வல்லவனா இடைச்சேரியில இருக்கிற ஆண்னு அர்த்தம், ஆண் குழந்தை. வேறெல்லாம் பெண்கள், அதனால வல்லவின்னு வரும்.
வல்லவி ஜன அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு, அந்த பெண் மக்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும் கேட்டோம்னா வல்லவியா ஜனாக வல்லவி ஜனாகன்னு வச்சுக்கணும். அதான் இடைச்சேரியில இருக்கிற பெண் மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வல்லவி ஜனானாம் வல்லபக பிரியமானவன் அர்த்தம். பல்லவி ஜன வல்லபக அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அப்புறம் ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியிலே உண்டானவன். அப்ப ஜெயந்தியாம் சம்பவ, ஜெயந்தியில பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஜெயந்தியை பற்றி தான் முதல்லயே சொன்னேன். அந்த நாளுக்கு ஜெயந்தியும் பேர். ஸ்ரீ ஜெயந்தி இருக்குல்லையோ, அது அப்படி விசேஷம். அப்புறம் வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னா வைஜெயந்தியை விபூஷணமாக கொண்டவன் அர்த்தம். அப்ப பகுவிரீகி சமாசம் சொல்லணும். வைஜெயந்தி விபூஷணம் எஸ்ய, வைஜெயந்தியானது யாருக்கு விபூஷணமா இருக்கோ அவர். அதாவது கிருஷ்ணனுக்கு வைஜெயந்திங்கிறது ஒரு விபூஷணமா இருக்கு. அதனால வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு ஆச்சு. இந்த மாதிரி ஓரளவு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்திருக்கோம். மறுபடியும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நாளைக்கு நாம 4வது சர்க்கம் ஆரம்பிக்கலாம். முதல் சர்க்கத்திலிருந்து 4வது சர்க்கம் வரைக்கும் என்ன சொல்லிருக்காரு? முதல் சர்க்கத்திலே 4வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போறது இல்ல. இது முதல் ஸ்லோகம். இதுக்கப்புறம் 4வது சர்க்கம் சொல்லலாம். முதல் சர்க்கத்திலிருந்து 4வது சர்க்கத்து வரைக்கும் தேசிகர் என்ன சொல்லிருக்காரு? கிருஷ்ண அவதாரம் சொல்லிருக்க. முதல் சர்க்கத்துல கிருஷ்ணனுடைய வம்சத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லி கிருஷ்ண அவதாரத்துக்காக தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்கிறார். க்ஷீராப்தியில பெருமாள், திருப்பார்கடல பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறா பிரம்மாதி தேவர்கள்லாம். அந்த விஷயம் வரும். 2வது சர்க்கத்துல இப்படி வசுதேவர் தேவகிய அந்த கம்சனானவன் எப்படி சிறையில அடைத்தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்துக்கான ஒரு நல்ல காலம் வந்ததுன்னு வரும். 3வது சர்க்கத்துல கிருஷ்ணாவதாரம் அந்த ஜெயந்தி தினம் இருக்குல்லையோ அதை வர்ணிக்கிறதுக்காகவே ஒரு சர்க்கம் பூர்த்தியா அன்னைக்கு எவ்வளவு விசேஷமான தினம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அன்னைக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான். அப்புறம் அங்கிருந்து அவனை திருவார்பாடியில கொண்டு போய் விட்டுட்டாள். அதுக்கப்புறம் இங்க கம்சனுக்கு இந்த காளி உன்னை கொல்ல போற குழந்தை எங்கேயோ வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கோகுலத்துல கிருஷ்ணன் இருக்கான். இப்போ அந்த கோகுலத்துல கிருஷ்ணன் குழந்தை வளரும் போது நவநீத லீலா, அப்புறம் பூத்தனா முதலானவர்கள்லாம் சம்ஹாரம் பண்ண லீலா, அதெல்லாம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் 4வதுல வரப்போகுது. சரி, போருமா? சுவாமி பரம பாக்கியமா இருந்தது சுவாமி. ரொம்ப ஆச்சரியமா. கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.